Good morning, students. Welcome back to the computer science class. In last video, function overloading அப்படிங்கிற ஒரு polymorphism concept பார்த்தோம். So polymorphism means many sets. Polymorphism can be achieved through overloading. என்னென்ன types of overloading we can achieve அப்படின்னா function overloading, operator overloading, constructor overloading, polymorphism can be achieved. Okay. Function overloading na enna function having more than one meaning or more than one form, adukku peru function overloading. The overloaded function, each and every overloaded function is called function signature. Function signature associated with the number and type of arguments. Argument on the formal parameter nude number and types of arguments for the signature. Signature must be different onna irukanum, either number or type la. Seri, இது ஓவர்லோடட் ஃபங்க்ஷன் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தோம். அது என்ன அப்படின்னா ப்ராப்பர் சிக்னேச்சர். கால் ஸ்டேட்மெண்ட் எந்த டெஃபினேஷன் எந்த ஃபார்ம் கூட மேட்ச் ஆகுதோ அந்த சிக்னேச்சர் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். எல்லா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. ஒரே நேம்ல 3 ஃபங்க்ஷன் இருந்தாலும் 7 ஃபங்க்ஷன் இருந்தாலும் எத்தனை ஃபங்க்ஷன் இருந்தாலும் மேப்டு வித் ஒன்லி ஒன் சிக்னேச்சர், தட் கரஸ்பாண்டிங் சிக்னேச்சர் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வில் பி எக்ஸிக்யூட்டட். இதை பார்த்துட்டு கடைசியா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கான ரூல்ஸ் பார்த்தோம். நம்பர் அண்ட் டைப்ல டிஃபரெண்டா இருக்கணும். The return type சேமாவும் இருக்கலாம், டிஃபரெண்டாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், அது பிரச்சனை. ரிட்டர்ன் டைப் நாட் கன்சிடர். அட் த சேம் டைம் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் நாட் கன்சிடர் as part of the parameter list. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரூல்ஸ். தென் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னா என்ன? கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. லாஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், டெஸ்ட்ரக்டர், டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ங்கிற வீடியோஸ்ல பார்த்த விஷயமே தான், பட் கொஞ்சம் அடிஷனலா பார்க்கும். ஃபங்க்ஷன்ஸை எப்படி ஓவர்லோட் பண்றோமோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர்ஸையும் ஓவர்லோட் பண்ணலாம். நம்ம டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்லயே பார்த்திருக்கோம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னு பார்த்தோம். சோ ஒரு கிளாஸுக்குள்ள ஒரே ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் இருக்க முடியும், இல்லைனாலும் அது கம்பைலர் ஜெனரேட் பண்ணிக்கும். அதே மாதிரி ஒரே ஒரு டெஸ்ட்ரக்டர் மட்டும் தான் இருக்க முடியும், அதுவும் இல்லைனா கம்பைலர் ஜெனரேட் பண்ணிக்கும். பட் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் நம்ம தான் கிரியேட் பண்ணணும், ஆனா ஒண்ணே தான் இருக்க முடியும். ஆனா பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். there is no limit. For each object's data members can hold different values. Each object of the class of the same class objects, data members can hold different values. That can be instantiated through constructor overloading. Constructor overloading என்ன constructor என்ன purpose instantiationக்காக தான் யூஸ் பண்றோம். அதாவது மெமரி allocate பண்றதுக்கும் மெம்பர்ஸ் உடைய ஸ்டார்டிங் வேல்யூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணையிலே என்னவா இருக்கணும்னு டிசைட் பண்றது. சோ அப்படி கிரியேட் பண்ணிலே டிசைட் பண்றதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோட் பண்ணலாம். அது பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோட் பண்ணலாம். ஒவ்வொரு பாராமீட்டரைஸ்ட் ஓவர்லோடிங் அந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்ம ஆப்ஜெக்ட் உடைய மெம்பர்ஸ்க்கு டிஃபரெண்ட் வேல்யூஸ் அசைன் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஏன்னா எல்லா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதும் ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருந்ததுன்னா ஒரே மாதிரி வேல்யூ தான் அசைன் ஆகும் மெம்பருக்கு. சோ டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது டிஃபரெண்ட் வேல்யூஸ் டேட்டா மெம்பருக்கு அசைன் ஆகணும் அப்படின்னா பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம ஓவர்லோட் பண்ணணும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். காப்பி கன்ஸ்ட்ரக்டரோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரோ கிளாஸுக்குள்ள ஒண்ணுதான் இருக்க முடியும். ஆனா பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அதான் சொல்றாங்க ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் கேன் பி அப்ளைடு ஃபார் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இஸ் நோன் as கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். அதுலயும் எதுக்கு? பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் தான், நாட் ஃபார் டிஃபால்ட் அண்ட் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. A class can have more than one constructor with different signature. எதுக்கு? பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான். Constructor overloading provides flexibility of creating multiple objects. Provides flexibility of creating multiple types of objects. That means multiple objects with different data member values. Different values for data members. Over object data members ku different values கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. So constructor overloading நம்ம டைரக்டா ப்ரோக்ராமுக்கே போயிடலாம். Constructor overloading நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டு புக் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே டெஸ்ட் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்டர், டெஸ்ட்ரக்டர் அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற வீடியோஸ்ல நாம இதை பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல. அதே எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே கண்டினியூவா பார்க்கலாம். தேவைப்படுறீங்க அந்த வீடியோ இருக்க ரீகால் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் அப்படிங்கிற கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ் இருக்கு, N1, N2, S.
ஸோ டெஸ்ட்ங்கிற பேர்லயே மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் பப்ளிக்ல இருக்கு, ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. அந்த அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எந்த ஒரு ஆர்குமெண்ட் அனுப்பலைன்னா அதனுடைய மெம்பர்ஸ்க்கு என்ன வேல்யூ இருக்கும்னா 0ங்கிற வேல்யூ இருக்கும், ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். தென் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர். அப்ப அந்த வந்த ஆர்குமெண்ட்டை ஃபர்ஸ்ட் n1ங்கிற மெம்பருக்கு அசைன் பண்ணிடுது. ஸோ n2sக்கு என்ன வேல்யூ அசைன் ஆகுது, 0 அசைன் ஆகுது, 1 பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர்ங்கிற மெசேஜ் கிடைக்கும். இதே கன்ஸ்ட்ரக்டர் வித் 2 ஆர்குமெண்ட்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வித் 1 ஆர்குமெண்ட் வித் 2 ஆர்குமெண்ட். ஸோ பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன், 1 2 3 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எவ்வளவு நாள் இருக்கலாம், இதைத்தான் அலோட் பண்ண முடியும். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரையோ காப்பி கன்ஸ்ட்ரக்டரையோ அலோட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இங்க என்ன இருக்கு, டெஸ்ட்ங்கிற பேர்ல 3 ஃபங்க்ஷன்ஸ், 3 சிக்னேச்சர்ல என்ன இருக்குன்னா கன்ஸ்ட்ரக்டர் கேன் பி ஓவர்லோடட். 1 டிஃபால்ட், 2 பேராமீட்டரைஸ்ட். இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா 2 பேராமீட்டர் கூடிய கன்ஸ்ட்ரக்டர்ல n1ங்கிற மெம்பருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அசைன் பண்ணிக்கிறோம், n2ங்கிற டேட்டா மெம்பருக்கு செகண்ட் ஆர்குமெண்ட் அசைன் பண்ணிக்கிறோம், s நம்ம 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம், எந்த வேல்யூவும் பாஸ் பண்ணலாம். இது 2 பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர். தென் ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு மெத்தட் இருக்கு கால்க். அது என்ன பண்ணுது அப்படின்னா s is equal to n1 plus n2, n1 n2 வேல்யூஸை கால்குலேட் பண்ணுது. தென் a வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணுது, b வேல்யூன்னு சொல்லி செகண்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணுது, சம் வேல்யூன்னு சொல்லி s வேல்யூ பிரிண்ட் பண்ணுது. எல்லாமே டேப் ஸ்பேஸ் விட்டு கேப் விட்டு அழகா பிரிண்ட் பண்ணிருக்காங்க. தென் மெயின் ஃபங்க்ஷன் கிளாஸ் முடிஞ்சது, கிளாஸ் டெஃபினிஷன் க்ளோஸ் பிரேஸ் செமிகோலன் கடைசியா முடிஞ்சது மெயின் ஃபங்க்ஷன். இப்போ இங்க டெஸ்ட்ங்கிற கிளாஸ்ல இருந்து 4 ஆப்ஜெக்ட்ஸ், 3 ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கிரியேட்டட், T1, T2, T3. T1 கிரியேட் பண்ணல என்ன கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா நம்ம பார்த்தோன்னே சொல்லலாம், ஏன்னா இங்க ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே வித்தின் பிராக்கெட்ல அனுப்பல. ஸோ விச் கன்ஸ்ட்ரக்டர் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட்டட். தென் T1 கால் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா அப்ப T1 உடைய n1 n2 s உடைய இனிஷியல் வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னா 0வா தான் இருக்கும். தென் ஒன் மெசேஜ் வில் பி டிஸ்பிளேட். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வில் பி டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்ங்கிற மெசேஜ். தென் T1 உடைய மெம்பர்ஸ் வேல்யூஸ் எல்லாமே 0ன்னு இனிஷியலைஸ் ஆயிருக்கு. தென் T2 கிரியேட் பண்ணலையும் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் கூடிய கன்ஸ்ட்ரக்டர் டெஸ்ட்ங்கிற அதே கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா T2 உடைய n1க்கு என்ன அசைன் ஆகுதுன்னா xங்கிற வேல்யூ அசைன் ஆகுது. அதாவது ஒரு ஆர்குமெண்டா வந்த வேல்யூ 10 அப்படிங்கிறது அசைன் ஆகுது. n2sக்கு என்ன வேல்யூ அசைன் ஆகுது, 0. So T2's n1 having the value 10, n2 and s having the values 0. நெக்ஸ்ட் அப்புறம் என்ன அவுட்புட் லைன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா 1 பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ செகண்ட் லைன் அவுட்புட் வில் பி 1 பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர். தென் நெக்ஸ்ட் T3ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. அப்ப 2 ஆர்குமெண்ட் அனுப்பப்படுது, 2 இன்டிஜர் வேல்யூஸ் 100 200. ஸோ த அப்ரோப்ரியேட் கன்ஸ்ட்ரக்டர் பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்ல ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆச்சு. இப்ப பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்ல செகண்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இந்த சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட் இருக்கிற சிக்னேச்சர். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது 2 ஆர்குமெண்ட் இருக்கக்கூடிய சிக்னேச்சர் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். ஸோ n1 n2 s இது இங்க 2 பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்ங்கிற மெசேஜ் கிடைக்குது தேர்ட் லைன்ல. அட் த சேம் டைம் அதுக்கு முன்னாடியே n1க்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ T3 உடைய n1 100, T3 உடைய n2 200 இருக்கு, அதுவும் s 0 தான் இருக்கு. அப்ப எல்லாத்துக்குமே s 0 தான் இனிஷியலைஸ் ஆகுது. n1 n2 மட்டும் டேட்டா மெம்பர்ஸ் நாம வித்தவுட் பேராமீட்டர்னா 0, வித் 1 பேராமீட்டர்னா n1க்கு 10 n2க்கு 0, வித் 2 பேராமீட்டர்ஸ்னா n1 n2 ரெஸ்பெக்டிவ்லி 100 and 200 அசைன் ஆகுது. இந்த ஸ்டேட்மெண்டோட எக்ஸிகியூஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் T1 டாட் கால்க். அப்ப T1 ல இருந்து கால் பண்றோம். T1 ல இருந்து கால் பண்ணும்போது s is equal to n1 plus n2. n1 plus n2 னா என்ன, 0 plus 0 தான். ஏன்னா T1 ல இருந்து கால் பண்றோம். T1 உடைய கிரியேட் பண்ணல என்ன இனிஷியலைஸ் ஆச்சு, n1 n2க்கு 0 தான் இனிஷியலைஸ் ஆச்சு. அப்ப 0 plus 0 0. So a is equal to 0, b is equal to 0, sum is equal to 0 தான் கிடைக்கும். So fourth லைன்ல இந்த அவுட்புட் கிடைக்கும். ஃபிஃப்த் லைன்ல என்ன அவுட்புட் கிடைக்கும், T2 டாட் கால்க். அந்த எக்ஸிகியூஷன் பண்ணி அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போது T2. இப்ப T2 ல இருந்து கால்க் வரும்போது T2 உடைய n1 n2 என்னவா இருக்கு, அது T2 உடைய s க்கு ஸ்டோர் ஆகுது. 10 plus 0. அப்ப 10ங்கிற வேல்யூ s க்கு ஸ்டோர் ஆகும். அப்ப a is equal to 10, b is equal to 0, sum is equal to 10 அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்கும். தென் T3 டாட் கால்க். இப்ப என்ன மெசேஜ் அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா T3 டாட் கால். T3 ல இருந்து கால் பண்ணும்போது T3 உடைய நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல என்ன அசைன் பண்ண n1 n2க்கு 100 200. அப்ப s is equal to n1 plus n2 என்ன கிடைக்கும் அப்படின்னா 100 plus 200 300.
இப்போ சி அவுட் ஏ இஸ் ஈக்குவல் டு 100, பி இஸ் ஈக்குவல் டு 100, சம் இஸ் ஈக்குவல் டு 300 அப்படிங்கிற லைன் 6வது லைன்ல அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸிகியூஷன் முடிஞ்சு ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷனே முடிஞ்சது, அவ்வளவுதான். ஸோ இந்த எக்ஸிகியூஷன்ஸ் நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், கம்பைல் அண்ட் ரன். நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஃபர்ஸ்ட் லைன்ல டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் T1 உடைய N1 N2க்கு 0 0, S-க்கும் 0 அசைன் ஆச்சு. தென் அதுக்கு அடுத்தது T2 கிரியேட் பண்ணல 1 பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிகியூஷன் நடந்துச்சு. அப்ப என்ன மெசேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னன்னா T2க்கு N1க்கு 10, N2 S-க்கு 0 0 அசைன் ஆச்சு. தென் T3 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல இந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆச்சு. அப்போ T3 உடைய N1 N2க்கு 100 100, S-க்கு 0 வேல்யூ அசைன் ஆச்சு. Then T1 dot call அப்ப என்ன கிடைக்குது பாருங்க, A is equal to 0, B is equal to 0, sum is equal to 0. Then T2 dot call அப்ப 10 0 10. Then T3 உடைய call அப்ப என்ன கிடைக்குது நம்மளுக்கு 100 200 sum 300 கிடைக்குது. So constructor can be overloaded. எந்த constructor can be overloaded? Parameterized constructor can be overloaded. Copy constructor default constructor overload பண்ண முடியாது. Parameterized constructor only overloaded. அப்படி ஓவர்லோட் பண்ணும்போதுனா எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இருக்கலாம்? ஒரு ஆர்குமெண்ட் இருக்கலாம், ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கலாம், மூணு. ஏன்னா பாராமீட்டர்ஸ்னால கண்டிப்பா மினிமம் ஒரு ஆர்குமெண்ட் இருந்தே ஆகணும். 1 2 3 எக்ஸெட்ரா. கவுண்டிங்க்கு இவ்வளவுதான் லிமிட்லாம் கிடையாது, எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். சோ கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் கேன் பி அப்ளைடு ஃபார் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். அது ஃபார் பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்ஸ். சோ அதுவும் டிஃபரெண்ட் சிக்னேச்சர்ல இருக்கும். அப்ரோப்ரியேட் சிக்னேச்சருக்கான constructor gets executed automatically when the object is created itself. Object create பண்ணும்போதே தானா எக்ஸிக்யூட் ஆகும். அது ஆர்குமெண்ட் அனுப்புறத பொறுத்து ஒரு ஆர்குமெண்ட் அனுப்புனா ஒரு ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும், ரெண்டு ஆர்குமெண்ட் இருந்தா ரெண்டு ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். எதுவுமே இல்லாதப்ப தான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். இது ஏற்கனவே நாம கன்ஸ்ட்ரக்டர் டைப்ஸ்ல பார்த்த அதே விஷயமே தான். பட் பாராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் மட்டும் ஓவர்லோட் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். இப்ப அடுத்து 3 பாராமீட்டர் இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாமே பப்ளிக்ல தான் இருக்கணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சோ இப்போ நாம புக் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போலாம். சோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் கேன் பி அப்ளைடு ஃபார் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். கிளாஸ் கேன் ஹேவ் மோர் தேன் ஒன் கன்ஸ்ட்ரக்டர் வித் டிஃபரண்ட் சிக்னேச்சர். அதுவும் ஃபார் பாராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் only. Constructor overloading provides flexibility of creating multiple types of objects. That means multiple values, so different values for different objects data members. And the purpose காக constructors parameterized constructor can be overloaded. சரி, இப்ப புக்ல ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க? இப்ப add அப்படின ஒரு கிளாஸ் இருக்கு. addங்கிற கிளாஸ்க்கு ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, ஒரு parameterized constructor இருக்கு, ஒரு காப்பி கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. சோ ஒரு டிஃபால்ட், ஒரு parameterized, ஒரு காப்பி கன்ஸ்ட்ரக்டர், அவ்வளவுதான். சோ பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் கூட இங்க ஓவர்லோட் பண்ணலாம். சோ இங்க என்ன பண்றாங்க? அதேதான் num1 num2 sumனு கொடுத்திருக்காங்க. num1 num2 sumக்கு என்ன வேல்யூஸ்? கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வித்அவுட் பாராமீட்டர்ங்கற மெசேஜ் ஃபர்ஸ்ட் லைன்ல அவுட்புட். அதாவது T1 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இப்போ இங்க இருந்து ஆப்ஜெக்ட் மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிருக்காங்க? இந்த இன்டென்ஷன் ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டா இல்லாம இருக்கு, அதனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இந்த ஓபன் பிரேஸ் இங்க வந்திருக்கணும், அது இங்கேயும் இருக்கலாம், ஒரே லைன்லயே இருக்கலாம். அது இன்டென்ஷன் கரெக்டா கொடுத்தோம்னா தான் அது ப்ரோக்ராம் புரியும் அப்படிங்கிறது. இதுக்காக தான் சொல்றது கரெக்டா எழுதணும் அப்படிங்கிறது. சரி, ஆட்ங்கிற கிளாஸ்ல இருந்து 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க, A B C. A கிரியேட் பண்ணும்போது ஆர்குமெண்ட் அனுப்பல, B ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது 2 ஆர்குமெண்ட் அனுப்புறாங்க, C அப்படிங்கறத கிரியேட் பண்ணும்போது இன்னொரு ஆப்ஜெக்ட், அதே கிளாஸ்ல இன்னொரு ஆப்ஜெக்ட் அனுப்புறாங்க. So for this object, Aங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது default constructor of the class will be executed. Bங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது 2 integer parameter of the class constructor will be executed. Cங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இன்னொரு ஆப்ஜெக்ட், சேம் கிளாஸ் ஆப்ஜெக்டே ஆர்குமெண்டா உள்ள அனுப்புறாங்க. அப்ப காப்பி கன்ஸ்ட்ரக்டர் gets executed. சோ அதுல வர 3 லைன்ஸ் அவுட்புட்ஸ் நமக்கு அப்படியே கிடைக்கும். அப்ப கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வித்அவுட் பாராமீட்டர், பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர், காப்பி கன்ஸ்ட்ரக்டர், இது ஃபர்ஸ்ட் 3 லைன்ல அவுட்புட்டா நமக்கு கிடைக்கும். தென் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்களா, A னுடைய num1 num2 சம் வந்து 0 அசைன் ஆச்சு. இதே நாம அடுத்த ஒன்னு இருக்கு, B கிரியேட் ஆகல 10 20 0 அசைன் ஆச்சு. இதே Cங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்களா, Bங்கிற ஆப்ஜெக்டையும் அனுப்புறாங்க. அப்ப காப்பி கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா Cயும் 10 20ங்கிற வேல்யூவே இங்க அசைன் ஆகுது, சம்முக்கு 0 தான் அசைன் ஆகுது. தென் கெட் டேட்டான ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன், புட் டேட்டான ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன், அவ்வளவுதான். கெட் டேட்டா என்ன பண்ணுது? அந்த ஆப்ஜெக்டுடைய டேட்டா மெம்பருக்கு இன்புட் வாங்குது. எந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து கால் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்டுடைய டேட்டா மெம்பருக்கு, எல்லா ஆப்ஜெக்டுடைய டேட்டா மெம்பருக்கும் வாங்காது. நீங்க எந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து கால் பண்ணீங்களோ அதுக்கு மட்டும் இன்புட் வாங்கும்.
அதே மாதிரி புட் டேட்டா என்ன பண்ணுது, எந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து கால் பண்றோமோ அந்த மெம்பர்ஸ் வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுது. ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, சம் வேல்யூ மூணுமே டிஸ்பிளே பண்ணுது. அவ்வளவுதான். மெம்பர் ஃபங்க்ஷன் முடிஞ்சது, தென் கிளாஸ் முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், ஏ டாட் கெட் டேட்டான்னு சொல்லி ஏக்கு மட்டும் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஏக்கு இனிஷியலா 001 வேல்யூ அசைன் ஆனதுனால ஏக்கு மட்டும் ரீட் பண்ணிக்கிறாங்க மெம்பர்ஸ்க்கு. தென் ஏ டாட் அடிஷன், பி டாட் அடிஷன், சி டாட் அடிஷன் மூணுல இருந்தும் இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் அடிஷன் கால் பண்ண, நாம கால்க்குன்னு சொல்லி கால் பண்ண மாதிரி நான் கால்குலேயே கால்குலேஷனும் பண்ணோம், டிஸ்பிளேவும் பண்ணிட்டோம். இங்க அடிஷனுக்கு தனியா, புட் டேட்டாக்கு தனியா கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் ஏன்னு ஒரு மெசேஜ் ஏ டாட் புட் டேட்டா, ஆப்ஜெக்ட் பின்னு ஒரு மெசேஜ் பி டாட் புட் டேட்டா, ஆப்ஜெக்ட் சின்னு ஒரு மெசேஜ் சி டாட் புட் டேட்டா ரிட்டர்ன் செய்யும். ஸோ அப்போ இங்க ஃபர்ஸ்ட் லைன் என்ன அவுட்புட் வரும், காப்பி கன்ஸ்ட்ரக்டர் வித்தவுட் பேராமீட்டர்ஸ், பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், காப்பி கன்ஸ்ட்ரக்டர், அந்த மூணு அவுட்புட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்டர் டேட்டான்னு சொல்லி ஒரு லைன் வரும். நாம 2 இன்புட்ஸ் கொடுக்கணும். இந்த 2 இன்புட்ஸ் கொடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஏ அப்படின்னு ஒரு மெசேஜ் கிடைக்கும். ஏனுடைய அந்த நம்பர்ஸ் நம்ம இன்புட்டா கொடுத்த 2 வேல்யூஸும் தென் அதனுடைய சம் வேல்யூஸும் அதுக்கு அடுத்த 2 லைன்ஸ்ல கிடைக்கும். தென் ஆப்ஜெக்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன் வரும். அதுக்கு அடுத்த 2 லைன்ஸ் என்ன கிடைக்கும்னா பி டாட் புட் டேட்டா, அதுக்கு என்ன கிடைக்கும், இந்த நம்பர்ஸ் ஆர் என்ன கிடைக்கும் 10, 20, சம் வந்து 13 கிடைக்கும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் சி அதுக்கு என்ன கிடைக்கும், ஆப்ஜெக்ட் சிங்கிற மெசேஜ் அடுத்த லைன், அதுக்கு அடுத்த லைன்ல the numbers are same 10, 20, the same result is 13 அவுட்புட் கிடைக்கும். அதான் இங்க கிடைச்சிருக்கு. கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வித்தவுட் பேராமீட்டர்ஸ், பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட், காப்பி என்டர் டேட்டா, 2 given வேல்யூ. அப்ப அதனுடைய அவுட்புட் 50. அப்ப பிக்கும் சிக்கும் ஒரே ரிசல்ட். ஏன்னா பினுடைய மெம்பர்ஸும் சினுடைய மெம்பர்ஸும் சேம் வேல்யூஸ்ங்கனால ஒரே ரிசல்ட் கிடைக்குது. காப்பி கன்ஸ்ட்ரக்டர் மூலமா தான் நம்ம சி கிரியேட் பண்ணிக்கிறோம். So since there are multiple constructors present, argument to the constructor should also pass while creating an object. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம், ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம். அது ஆர்குமெண்ட்ஸ் பேசிக் டைப் வேல்யூஸ் அல்லது வேரியபிள்ஸ் இருக்கலாம், அல்லது அதே கிளாஸ் டைப் ஆப்ஜெக்டா கூட இருக்கலாம். அடுத்து ஆபரேட்டர் ஓவர்லோடிங் பார்க்கணும். ஆபரேட்டர் ஓவர்லோடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் முடிச்சிட்டோம். கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னாவே இந்த 3 விஷயம் தான் ரொம்ப முக்கியம். 2 மார்க் 3 மார்க் தியரியில கேட்கக்கூடிய விஷயம் அல்லது 1 மார்க்ல கேட்கக்கூடிய விஷயம். ஆனா எக்ஸாம்பிள்ஸ் வித் அவுட்புட் கேட்டாங்கன்னா நீங்க புக் எக்ஸாம்பிள் எழுதலாம், அல்லது நம்ம டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ல பார்த்த எக்ஸாம்பிள் எழுதலாம், அல்லது அதர்வைஸ் நம்ம இப்ப கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்ல பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எழுதலாம். தென் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்ல நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். இந்த ஒரு விஷயத்துல ஒரு சின்ன மாற்றம். இந்த மாற்றத்தை என்னங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா நாளைக்கு நம்ம ஆபரேட்டர் ஓவர்லோடிங் பார்க்கும்போது ரொம்ப முக்கியம். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்ல நம்ம என்ன பார்க்கல, கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே பார்க்கல. நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் தான் ஓவர்லோட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நார்மல் ஃபங்க்ஷன்ஸ். சம் ஆஃப் 2 ஆர்குமெண்ட்ஸ், sum of 3 arguments, sum of 4 arguments எல்லாமே நார்மல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்த அதே வீடியோஸ் தான், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்ல பார்த்த அதே வீடியோஸ் தான். இப்போ இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா 4 வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் கால் சிக்னேச்சர் வந்து n1 n2 கால் பண்ணும், 2 ஆர்குமெண்ட், 3 ஆர்குமெண்ட், 4 ஆர்குமெண்டோட ஃபங்க்ஷன்ஸ் கால் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் கிளாஸ் உடைய மெம்பர் ஃபங்க்ஷன்ஸும் நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஓவர்லோட் பண்ண முடியும். ஸோ கிளாஸினுடைய மெம்பர்ஸையும் நம்ம ஓவர்லோட் பண்ணலாம் அப்படின்னா என்ன அர்த்தம், இதை எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே கிளாஸுக்குள்ள டிஃபைன் பண்ணலாம். பட் வெளியிலிருந்து ஆக்சஸ் பண்றோம்னா கண்டிப்பா என்னவா இருக்கணும், பப்ளிக்கா இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். எல்லாமே பப்ளிக்ல இருக்கும். ஸோ எல்லா சம் ஃபங்க்ஷனும் பப்ளிக்ல வந்துருக்கு. இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கால் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும். எப்படி கிரியேட் பண்ணிக்கணும், test test ஸ்பேஸ் t. தென் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி கால் பண்ண முடியும், t டாட் சம், t டாட் சம். தென் அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும், t டாட் சம். ஏன்னா tங்கிற ஆப்ஜெக்ட் தான் நம்ம ஆப்ஜெக்ட் வழியா தான் கால் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட் இல்லாம கால் பண்ண முடியாது. So normal functions can be overloaded. At the same time class குள்ள வர்ற member functions can be overloaded. It may be private, protected, public எதுல வேணாலும் இருக்கலாம். என்ன பப்ளிக்ல இருந்தா வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா பப்ளிக்னுடைய ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் தான் பிரைவேட் protected ஆக்சஸ் பண்ண முடியும். நாம வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்சோ ஓவர்லோடட். நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் கிளாஸே இல்லாம நார்மல் ஃபங்க்ஷன்ஸும் ஓவர்லோட் பண்ணோம். இன்னைக்கு கிளாஸ் இருக்கக்கூடிய மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணி காமிக்கிறோம், ஓவர்லோட் பண்ணி காமிக்கிறோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணி கம்பைல் அண்ட் ரன். n1 n2
டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருந்தோம், அதை நம்ம மூவ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு நேற்று பார்த்த அதே ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனை வந்துச்சு. கம்பைல் அண்ட் ரன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சம் ஆஃப் 2 numbers 3 numbers 4 numbers n1 n2 n1 n2 n3 n1 n2 n3 n4 4 வேல்யூஸ். அப்ப 10 20 அப்ப 30 அப்புறம் 60 அப்புறம் 100 கரெக்டா கிடைச்சிருக்கு. இதை நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் இல்லாத கால் பண்ண முடியுமா, கால் பண்ண பாசிபிளா அப்படின்னா ஆப்ஜெக்ட் இல்லாம கால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா மெம்பர் ஃபங்க்ஷன்னாவே கண்டிப்பா பப்ளிக்ல இருக்கணும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், டாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஆக்சிங் மெம்பர்ஸ் அப்படிங்கிற ரூல்ஸ்ல படிச்சிருக்கோம். இப்ப கம்பைல் பண்ணி பார்த்தீங்கன்னா எரர் சொல்லிடுவோம். ஸோ இதே கிளாஸ் இல்லாம நார்மல் ஃபங்க்ஷனா இருந்ததுன்னா, அந்த கிளாஸே இல்லாம நார்மல் ஃபங்க்ஷனா இருந்தா, இது இல்லாம இருந்திருந்தா இப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம், ஆப்ஜெக்ட் டாட் ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெம்பர் நேம் சொல்லித்தான் நம்ம என்ன பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும். இப்படி பண்ணா என்ன வராது, எரர் வராது. இப்ப நீங்க கம்பைல் பண்ணீங்கன்னா எரர் வராது. இப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். சோ திரும்ப ரிசல்ட் கிடைச்சிருச்சு. சோ நார்மல் ஃபங்க்ஷன்ஸும் ஓவர்லோட் பண்ணலாம், கிளாஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் ஓவர்லோட் பண்ணலாம், நார்மல் ஃபங்க்ஷன்ஸையும் ஓவர்லோட் பண்ணலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கங்க. இது எதுக்காக அப்படின்னா நாளைக்கு ஆபரேட்டர் ஓவர்லோடிங்ல இந்த பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்டா நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால நீங்க அதை தெரிஞ்சுக்கங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படின்னா என்ன பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் ஏன் செய்யறோம், பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் பண்றோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்காக தான். அதாவது மெம்பர் வேல்யூஸ் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய கிரியேட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஓவர்லோட் பண்றோம். குறிப்பா பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர், அது நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். ஓன் எக்ஸாம்பிள், புக் எக்ஸாம்பிள் அல்லது டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ல பார்த்த எக்ஸாம்பிள் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்லையும் எந்த ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோட் பண்ணலாம் அப்படின்னா நார்மல் ஃபங்க்ஷன்ஸையும் ஓவர்லோட் பண்ணலாம், கிளாஸுக்குள்ள வர மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் ஓவர்லோட் பண்ணலாம், கிளாஸுக்கு உள்ள வராத நார்மல் ஃபங்க்ஷன்ஸையும் ஓவர்லோட் பண்ணலாம். இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நம்ம ஆபரேட்டர் ஓவர்லோடிங், ஆபரேட்டர் ஓவர்லோடிங்னா என்ன, அதோட டீடைல் என்ன அப்படிங்கறத அடுத்த வீடியோஸ்ல நம்ம கண்டினியூஸ்ல பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், be safe, stay home, stay healthy, have a nice day. Thank you, bye.